வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனப்போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப நாளா அந்த இழுபறியா இருந்து வந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற திருமணம் அமைத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நல்லபடியாக நடத்த முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா காதலிச்சுட்டு இருக்காங்க, அந்த காதலான திருமணத்துல போய் முடியுங்க. பெற்றோட சம்மதத்தோடு திருமணம் நல்லபடியாக நடத்த முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து லாபத்துல உட்கார்ந்து இருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. நல்ல ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. பினான்சியலா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கும், இந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்க பேச்சின் மூலமாவே நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் சமாளிச்சு நீங்க ஜெயிச்சுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.